வெல்த், ஃப்ரீடம். இந்த 3 விஷயம் தான் நம்மளை வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு அழைச்சிட்டு போகும். ஆனா இந்த வெல்த் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஹெல்த் இருக்காது, ஹெல்த் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வெல்த் இருக்காது. இது 2 இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீடமா இருக்க முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம காலையில படுத்திருக்கோம், நம்மளோட ஒரு குழந்தை வந்து இருக்குது, அப்பா அம்மா எந்திரிக்குமா இருக்குது, முழிச்சு பாக்குறோம், நம்ம குழந்தை முன்னாடி இருக்கு. நம்ம நல்ல ஹெல்த்தியா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஹாப்பியா சொல்லுவோம். ஹாப்பியா என்னமா, குட் மார்னிங்மா, எந்திரிச்சியாமா, ஹாப்பியா எந்திரிப்போம். எந்திரிக்கும் ஆரம்பமே முதல்ல நம்மளுடைய ஆரோக்கியமா ஆரம்பிக்கும் போது மிக சிறப்பா அமையும். அதே சமயத்துல ஹெல்த்தியா இருக்கும், வெல்த் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அதே குழந்தை எழுப்பும் போது சொல்லுமா, எழுப்புமா, இப்ப எழுப்புற, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா அப்படின்னு. அதே ஃப்ரீடம், இது 2மே கிடைச்சிருச்சுன்னா நம்ம சுதந்திரமா இருக்கோம், இது 2மே கிடைச்ச ஃப்ரீடமா இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். முதல்ல ஆரம்பமே வந்து அன்னைக்கு ஹாப்பியா இருக்கும். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியா நடக்கும். அது மாதிரிதான் ஹெல்த் வந்து முக்கியம், அதே சமயத்துல வெல்த்தும் முக்கியம், ஃப்ரீடம் முக்கியம். இந்த ஹெல்த்துக்கு என்ன பண்றோம்? எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல வந்து நம்ம ஹெல்த்துக்கு உண்டான ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சு அதை நம்ம செயல்படுத்தணும்னா நம்மளுடைய ஹெல்த் நம்ம கையில. அதே மாதிரி வெல்த், இந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம எப்படி டெவலப் ஆகணும், எப்படி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்து அதை செயல்படுத்தணும்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வெல்த். இது 2 கிடைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் கிடைச்சா நம்மளோட லைஃப்ல அப் 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 நோ டவுன். நெக்ஸ்ட் 2 விஷயங்கள், இதை அடையிறதுக்கு 2 விஷயங்கள் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று ஜாப், இன்னொன்று பிசினஸ். ஜாப் அப்படின்ற மாதிரி அது கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டும், பிரைவேட் ஜாபா இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும்தான் இருப்போம். ஒரு 15,000 சம்பாதிக்கிறோமா, 20,000 சம்பாதிக்கிறோமா, அதுக்குள்ளாலதான் நம்மளுடைய ஃபேமிலி, அதுக்குள்ளாலதான் நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்குள்ளாலதான் நம்மளுக்கு. இதே பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடம், ஸ்பேஸ் அங்க இருக்கும். அந்த ஜாப்பையும் பிசினஸையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது மிக முக்கியம். இப்ப ஜாப்ல இருக்கவங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையில அடைய வேண்டிய எல்லாருமே அடைஞ்சிடலாமா? பெரும்பாலும் ஜாப்ல ஒர்க் பண்றவங்க குறிப்பிட்ட சேலரியில வாங்குவோம், குறிப்பிட்ட இருக்கும். அவங்களோட வாழ்க்கை லக்ஸுரியான வாழ்க்கையா இருக்கா? அதே ஒரு பிசினஸ் மேன பாருங்க, அவருடைய ஃபேமிலி லெவல் வரைக்கும் ரொம்ப லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன விதமான நம்ம இந்த ப்ரோக்ராம்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நெக்ஸ்ட், மதுரையில நடந்த ஒரு ஜாப் ஃபேர். இத பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வேலையின்மை வந்து நம்ம நாட்டுல இருக்கு, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். வீடியோ இருக்கா சார்? எவ்வளவு ஒரு துயரமான காட்சி பார்த்தீங்களா? இவ்வளவு வேலை இல்லாத ஒரு நிலைமை நம்மளுக்கே எப்படி, இன்னும் நம்மளுடைய பசங்க ஃபியூச்சர் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். பட் எம்ஐ லைஃப் ஸ்டைலோட நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து இதெல்லாம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான நிலைமைய, மகிழ்ச்சியான ஒரு உயரத்துக்கு நம்மளை கொண்டு போகுங்கிறத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் சார், இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த பிசினஸ் வந்து 2 விதம். ஒன்று வந்து ட்ரெடிஷனல் பிசினஸ் சொல்லுவோம், ஒன்று வந்து நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ். ட்ரெடிஷனல் பிசினஸ்ங்கிறது வந்து ஆரம்பத்தில் நம்ம பண்ணுவாங்க, கடை வச்சிருப்பாங்க, வாடகை கொடுப்பாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க, வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாறுபட்டது. இந்த மாதிரி ஸ்பேஸ் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வாடகை கொடுக்கணும், லேபர் வைக்கணும், அந்த பொருட்களை எக்ஸ்பைரி இருக்கு, அந்த எக்ஸ்பைரியும் பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். எல்லாம் பண்ணி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் காம்படிஷன் ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய் போட்டு பண்ணோம்னா எய்தாப்ல ஒரு 20 லட்ச ரூபாய் போட்டு ஆரம்பிப்பாரு. அப்புறம் நம்மளுடைய பிசினஸ் வந்து
என்ன ஆகும், டவுன் லீக்ல போகும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம எப்படி பிசினஸ் பண்ணி டெவலப் ஆகி நம்ம உயரமான ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணுன்றது தான் இன்றைய ப்ரோக்ராம். 2025 டைரக்ட் செல்லிங் மூலமா 18 மில்லியன் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது இங்க காட்டிருக்காங்க. இப்ப உள்ள சூழ்நிலைக்கு 2025 அவ்வளவு வேலை வாய்ப்பு டைரக்ட் செல்லிங்ல நம்மளோட கொட்டி கிடைக்கும். இப்ப சொன்னேன் இல்லையா, ட்ரெடிஷனல் செல்லிங் அண்ட் டைரக்ட் செல்லிங். ட்ரெடிஷனல் செல்லிங்கிறது இந்த மாதிரி தான், டைரக்ட் செல்லிங்கிறது இந்த மாதிரி. ட்ரெடிஷனல் செல்லிங்கிறது ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அந்த பொருள் வந்து தயாரிப்பு எல்லாம் லாபம் சேர்த்து ஒரு 40 ரூபாய்க்கு வெளியிடுறாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து அதை வர சிஎன்எஃப் ஏஜென்ட், நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர், ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர், இப்படி ஒவ்வொருத்தருக்காக படிப்படியா வந்து கடைசியில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுலயும் பயங்கரமான ஒரு செலவையும் வச்சு உங்க கைக்கு அந்த 100 ரூபாய் ப்ராடக்ட் கிடைக்கும் போது அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40 ரூபாய் உள்ளது 100 ரூபாய்க்கு வந்துடும் உங்க கையில கிடைக்கும் பொழுது. அதுவே நம்மளுடைய டைரக்ட் செல்லிங்ல மேனுஃபேக்சரர்ஸ் இருந்து டைரக்டா நம்ம கம்பெனில இருந்து நம்ம கைக்கு வருது. ஸோ இதுல வந்து சிஎன்எஃப்னாலும் சரி, நேஷனல் கேட் எல்லாமே நம்ம தான், அட்வர்டைஸ்மெண்ட் முதல்ல நம்ம தான். நம்ம சொல்றோம் வாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றோம், வாங்க போறாங்க. ஸோ அதுக்குண்டான அந்த ப்ராஃபிட், அந்த 60% ப்ராஃபிட்டும் எடுத்துக்கொள்ள போறது நம்ம தான். அதனாலதான் டைரக்ட் செல்லிங் வந்து மிக வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ டைரக்ட் செல்லிங்ல நம்மளுடைய வியாபார முறை பார்த்தீங்கன்னா அதுக்கு லேண்ட், இடம் தேவையில்லை, ஒர்க்கர்ஸ் தேவையில்லை, கேபிட்டலும் தேவையில்லை. நீங்க என்ன பண்றீங்களோ அதைத்தான் ப்ராடக்டா தான் வாங்க போறோம். அதனால லெஸ் கேபிட்டல். நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க. நம்மளுடைய எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ட்ரேடிங் லிமிட்டடோட லோகோ இதுதான். நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி, ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமியோட சர்டிபிகேட் பெற்ற கம்பெனி நம்மளுடையது. நம்மளுடைய கம்பெனி நார்மலா சாதாரணமான ஒரு கம்பெனி இல்ல, அரசின் கெஜெட்டில் இடம்பெற்ற ஒரு கம்பெனி. அரசோட, நம்ம இந்தியன் கவர்மெண்டோட கெஜெட்ல இடம்பெற்ற ஒரு கம்பெனி. நம்மளுடைய எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட ஆபீஸ், ரீஜனல் ஆபீஸ், கார்பரேட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. பிரான்ச் ஆபீஸ் வந்து சென்னை, அந்தேரி, மும்பை, கொல்கத்தா, கொச்சின். சமீபம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி மதுரையிலும் ஒரு ரீஜனல் ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது சிறப்பான ஒரு பாராட்டுகள் நீங்க கொடுக்கணும். நம்ம எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல இருந்து 5 விதமான ப்ராடக்ட் நம்ம சேல் பண்றோம். எலிமெண்ட்ஸ், ஆனந்தான், நியூ ஸ்டார், இந்தியா க்ரோ, எம்ஐ ஹோம். இந்த 5 விதமான பேர்ல வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ்ல வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வரும், ஆனந்தான் பியூட்டி கேர், பர்சனல் கேர் வரும், நியூ ஸ்டார்ல பர்சனல் கேர் வரும், ஹோம் கேர் வரும். இந்த இந்தியா க்ரோல விவசாயம் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் எல்லாமே வரும். எம்ஐ ஹோம் இதுல வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நார்மலான பொருட்கள், வீட்டுக்கு நம்ம சாதாரண யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அனைத்தும் உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் இதுல இருக்கும். இந்தியா ப்ரோ, விவசாயம் தான் நம்மளுடைய நாட்டுக்கே முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. 2வது, விவசாய பொருளை நம்ம தான் முதல்ல நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சத்துள்ளதா இருக்கணுமோ அதை வந்து முன்னேற்றி கொண்டு வர அளவுக்கு ப்ராடக்ட் கொடுத்து எந்த விதமான கெமிக்கல்ஸ் இல்லாம ஆரோக்கியமான ஒரு உணவு முறையை நம்ம மக்கள் பயன்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வந்தாதான் நம்மளுடைய இந்தியா க்ரோ ப்ராடக்ட்ஸ். இந்தியா க்ரோ ப்ராடக்ட்ஸ் வந்து எக்கோசைட் சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. இந்த சர்டிபிகேட் வந்து இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். எலிமெண்ட்ஸ் இது வந்து நம்மளுடைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ல வந்து வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 கேட்டகரியில பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வருது. நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆயுஷ் சர்டிபிகேட். ஆயுஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இந்தியன் கவர்மெண்டோட ஆயுஷ் சர்டிபிகேட் பெற்றது. ஆயுர்வேதம்,
யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இது 5 விதமான மருத்துவ முறைகளையும் ஒருங்கிணைத்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு டிவிஷன் தான் ஆயுஷ். மேலும் வந்து இந்த ORAC சர்டிஃபிகேட், FSSAI சர்டிஃபிகேட், இது எல்லாமே நம்மளுடைய பிராண்ட் வந்து சிறப்பாக பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் சார், இது நம்மளுடைய கம்பெனியோட பிராண்ட் சயின்டிஸ்ட் அவங்களோட போட்டோஸ் நீங்க பாக்குறது. நெக்ஸ்ட் சார், இந்த எம்ஐ லைஃப் ஸ்டைல் வந்து தற்சமயத்துக்கு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மினிஸ்டரும் இதோட எம்ஐ லைஃப் ஸ்டைலோட ப்ராடக்டையும் அதோட நடவடிக்கையும் சிறப்பாக செயல்படுறதுக்காக ஒரு மினிஸ்டர் போட்டு பண்றாங்க. இப்போ ரீசெண்டா பிரதாப் ராவ் ஜதாவ்ன்ற அமைச்சர் வந்து நம்மளுடைய எம்ஐ லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட கம்பெனியோட இதை வந்து ஹேண்டில் பண்றாங்க. அவங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற அமைச்சருக்கு அவங்களுடைய இப்போ நம்ம ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து கஃப்னில். இந்த கஃப்னில் வந்து சளி இருமலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நீங்க எல்லாம் லேடிஸ்லாம் நிறைய இருக்கீங்க, ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. உங்க குழந்தைக்கு இருமல் வந்திருக்கு, சளி பிடிச்சிருக்குன்னு என்ன செய்வீங்க? ஒரு மாத்திரை வாங்கி கொடுப்பீங்க, இருமல் மருந்து வாங்கி கொடுப்பீங்க. சளி குறையும், அடுத்து இருமல் வரும். இருமல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருமல் மருந்துக்கு, இருமலுக்கு நிப்பாட்டதுக்கு உண்டான மாத்திரை கொடுப்பீங்க, மருந்து கொடுப்பீங்க. வீசிங் வரும். வீசிங் வருது, மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டுறதுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பீங்க. டயரியா ஆகும். டயரியா ஆகுது அப்படின்னு அதை நிப்பாட்டுறதுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பீங்க. வாமிட் வரும். இது ஒன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கு. நீங்க கவனிச்சிருப்பீங்க உங்க குழந்தைகளுக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து தற்சமயத்துக்குள்ள மெடிசின்ஸ் தான் நம்ம கொடுக்குறாரு. ஆனா நம்மளுடைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியில் என்ன செய்யும்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை இலக்கி வெளியேற்றும். 5 இருமல் இருமுறாங்கன்னா 6வது ஒரு இரும்பு வச்சு அந்த சளியை எப்படி வெளியேற்றுமோ அதை வெளியேற்றும். சளி வெளியேறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இருமல் நிற்கும். சளியை வெளியேற்றுறது தான் இருமலே வருது. அதை வெளியேற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இருமல் நின்றும். ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக வேண்டியதில்லை. அடுத்தடுத்ததுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்து காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சளி இருமலுக்கு ஆரம்பத்திலே நம்ம கம்பெனியில கொடுத்துட்டோம்னா டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் கட்டாயம். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு ப்ராடக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா மல்டிகார்ட் பிளட் பியூரிஃபையர். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளையும் ரத்தத்துல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸையும் வெளியேற்றி நம்மளோட தோலை மிக சிறப்பா வந்து செயல்பட வைக்கும். மிக அழகா காட்டும். கொப்பளம், பரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அலர்ஜி அந்த மாதிரி இருக்கக்கூடியதை சரி பண்றதுக்கும் சிறப்பான வேலை செய்யும். அடுத்தது பாத்தீங்கன்னா உமன் கம்பெனியன். இதுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கொடுக்குறீங்க. ஏன் சொல்றேன்னா இந்த ப்ராடக்ட்னாலதான் நான் இந்த ப்ராடக்ட் சக்சஸ் ஆனதான் நான் இந்த பக்கம் என்னுடைய கவனமே திரும்பிச்சு. எம்ஐ லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் மேல கவனம் திரும்புனதுக்கு முழுமுதல் காரணம் இந்த ப்ராடக்ட். ஏன்னா மிஸ்ஸஸ் வந்து இந்த பிரச்சனை ரொம்ப அவதிப்பட்டாங்க. எல்லா மெடிசின்ஸ் எல்லாரும் பார்க்காத எதுவுமே கிடையாது. ஆனா உமன் கம்பெனி கொடுத்த ஒரு 2 மாசத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு ப்ராடக்ட் அது. அடுத்து வந்து லிவர் கெயின். இந்த லிவர் கெயின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்டது, குடல் சம்மந்தப்பட்டது. அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மெடிசின்ஸ் வாங்கி போடும். அந்த நேரத்துக்கு கேட்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் வீக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க, கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு பூராமே நம்ம லிவர் கெயின் கொடுத்து மிக சிறப்பாக சரி பண்ணி வைக்கலாம். நிறைய பேருக்கு கொடுத்து சக்சஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சார், மேன் சக்தி மேன். இந்த மேன் சக்தி மேன்ங்கிறது ஒரு செக்ஷுவல் டேப்லெட் கிடையாது. ஆக்சுவலி குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண்களுடைய விந்தணுக்களை உற்பத்தி பண்ணி கூடுதலாக உற்பத்தி பண்ணி அதை ஆரோக்கியமாக வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாம நரம்பு தளர்ச்சி, உடல்நல குறைபாடு அதையும் நீக்கி மூளையில ஏற்படக்கூடிய அடைப்புகளையும் சரி பண்ணி பேரலைசிஸ் அட்டாக் சொல்றாங்க இல்லையா, அதை தவிர்க்கிறதுக்குண்டான செயல்பாடையும் இது செய்யுது. அடுத்து வந்து வெல் ஹார்ட். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 30 வயசு 35 வயசுல ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. எப்படி ஹார்ட் அட்டாக் வருதுன்னே தெரியல. சொல்ல போனா ஒரு 15 வயசு பையனுக்கு ஸ்கூல்ல ஒரு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்ன்றாங்க.
ஏன் இந்த நிலைமை வருது? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து நம்ம சரிப்படுத்தணும், நம்ம பயமில்லாமல் இருக்கணும், நம்மளோட ஹார்ட் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வெல்கார்ட் சஜஸ்ட் பண்ணணும். இந்த வெல்கார்ட் கொடுத்தோம்னா அது நம்மளுடைய இதயத்துக்கு ஒரு நம்ம தலைக்கு ஹெல்மெட் மாதிரி, இது இதயத்துக்கு உண்டான ஹெல்மெட். அந்த அளவுக்கு நம்மளை பாதுகாத்து கொடுக்கக்கூடியது. மைனூட்டான நரம்புகளில் இருக்கக்கூடிய ரத்த அடைப்புகளை நீக்கி ஃப்ரீயா இதயம் இயங்குறதுக்கு மிக சிறப்பான ஒரு செயல்பாடை செய்யுது. பைல்ஸ் இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு ப்ராடக்ட். இது நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா நைட்ல தூக்கம் வராது, மன உளைச்சல்ல இருப்பாங்க. படுத்தாங்கன்னா கண்ணை போட்டாங்கன்னா விடிய விடிய கொட்ட கொட்ட முடிச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஸ்ட்ரெஸ்லயே இருப்பாங்க. அதையெல்லாம் நீக்கி அதை சரி பண்ணி நம்ம மூளையில ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது எப்ப சுரக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பாத்தீங்களா, அப்பதான் அது சுரக்கும். இந்த ப்ராடக்ட் என்ன செய்யும்னா அந்த ஹார்மோனை தூண்டி நம்மளை வந்து மனக்கவலை இல்லாம அமைதியாக்கி ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆக்கி சிறப்பான ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது இந்த மாத்திரை. நோவேதனா அண்ட் நோவேதனா ஜெல். நோவேதனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருக்கிற வேதனையை கூட சரி பண்றது இந்த மாத்திரையும் கிரீம் தான். கை கால் வலி, முட்டு வலி, அந்த மாதிரி உள்ளதுக்கு, உடம்பு வலி, குறுக்கு வலிக்குதுன்றாங்க, அந்த மாதிரி உள்ளதுக்கு இந்த கிரீம், இந்த டேப்லெட் இது ரெண்டும் கொடுத்தோம் அப்படின்னா மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இம்யூனோதெரபி. இம்யூனோதெரபி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் இருக்கும். பைல்ஸ்னால ரொம்ப சிரமப்படுவாங்க. மோஷன் ஃப்ரீ போகாது. பாத்ரூம் டாய்லெட் போனாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வருவாங்க. வேர்த்து விறுவிறுத்து வெளியே வருவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் மிகச்சிறந்த ஒரு நிவாரணம். பைல்ஸை முழுமையா குணப்படுத்த ஆபரேஷன் பண்ணாதான் குணமாகுன்ற ஒரு நிலையை மாற்றி இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைல்ஸை முழுமையா குணப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேப்சூல் இருக்கு. ப்ளூ 37. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடல்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடியது. காய்ச்சல் இருக்கு அப்படின்னா என்ன பண்றோம், உடனே பாராசெட்டமால் போட்டுருக்கோம். இது அந்த மாதிரி இல்லாம நம்மளுடைய உடல்நிலையை மெயின்டைன் பண்ணி கரெக்டான ஒரு சீரான வெப்பநிலைக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போய் நம்மள எந்த விதமான பாராசெட்டமால் சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல் கெட்டு போகுதுன்றாங்க. அதிகமாக போடாதீங்க, கல்லீரல் கெட்டு போகுது அப்படின்றாங்க. இது அந்த விதமான எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது 0%. அந்த அளவுக்கு ப்ராடக்ட் நம்மளுடைய குவாலிட்டி கொடுக்குறாங்க. ஃபீலிங்ஸ், இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா பெண்கள் வந்து அதிகபட்சமா பிரச்சனையில இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பெரும்பாலானவங்க இந்த பிரச்சனையில இருக்காங்க. காலையில எந்திரிச்சாங்கன்னா எந்திரிக்கவே முடியல, ஒரு வேலை சொன்னோம்னா அந்த வேலை செய்யவே முடியும். அப்புறம் பார்ப்போம் வீட்டுக்காரர் வந்து என்னப்பா காபி பண்ண அட போங்க அப்படின்றாங்க. எரிஞ்சு விடுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாவே இருப்பாங்க. ஏன் காரணம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்துல வந்து சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா, இந்த சிகப்பு அணுக்கள் வந்து குறைவா இருக்கும். அது குறைவா இருந்துச்சுன்னா அதுதான் ஆக்சிஜன் வந்து நம்ம மூளைக்கு கொண்டு போகக்கூடியது. அந்த சிகப்பு அணுக்கள் மூளைக்கு போக ஆக்சிஜன் சரியானது கிடைக்கல அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் வரும். டயர்டாவே இருப்பாங்க, வேலை செய்யவே எரிச்சலா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை சாப்பிடும் போது ரத்த அணுக்களோட சிகப்பு அணுக்களை கூட்டி சிறப்பான மூளை செயல்பாட்டுக்கு உதவுது. அப்படின்றப்ப மகிழ்ச்சியான ஒரு உடல்நிலை உங்களுக்கு இருக்கும். யூரி பிளஸ். இந்த யூரி பிளஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை, குடிக்கிற தண்ணி, இதுல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி ஸ்டோன், இது அதிக பேர் வர்றாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் என்ன சொல்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்றாங்க. அதோட பெயின் வந்து சொல்லுவாங்க, யூரின்ல இருக்கக்கூடிய கல்லோட பெயின் பார்த்தீங்கன்னா 5 குழந்தை பெற்றலாமா, அந்த அளவுக்கு பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லையே நம்மளுடைய ப்ராடக்ட் எம்ஐ லைஃப் ஸ்டைலோட அந்த ப்ராடக்ட் யூரி பிளஸ்ங்கிறது அந்த கல்லை மெதுவாக ரப்பர் மாதிரி சாஃப்டன் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி வெளியேற்றி எந்த விதமான பெயினும் இல்லாம ஃபுல்லா கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு மருந்து வந்து யூரி பிளஸ். நெக்ஸ்ட் வந்து ஊண்ட் ஹீலிங். இந்த ஊண்ட் ஹீலிங்கிறது சாதாரணமான ஒரு ஆயின்மெண்ட் இல்லை.
இந்த சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா காலில் புண்ணு வந்து அப்படியே தலை போட்டு புறையேறி போயிருக்கும். அப்படி உள்ளவங்க வந்து காலை வெட்டணும், விரலை வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே தேவையில்லை. நம்மளுடைய ப்ராடக்ட் அந்த ஊதிக்கு நீங்க அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது பழைய மாதிரி பழைய நிறத்துக்கே எப்படி வரணுமோ அந்த நிறத்துக்கு கொண்டு வந்துடும், புண்ணையும் ஆட்டி கொடுத்துரும். சாம்பிச்சப் ஆயில் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலி அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் பெரும்பாலும் இப்ப யாருமே இந்த மாதிரி எண்ணெய் குளிக்கிறதே கிடையாது. ஸோ முடி உதிர்றது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும், உடம்பு சூடாகவே இருக்கிறது அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இதை வந்து டபுள் ஹீட் மெத்தட்ல தலைக்கு தேய்ச்சி குளிச்சாங்கன்னா நல்ல முடி வந்து நல்லா கழியாம இருக்கும், உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். சூடான உடம்பு உள்ளவங்க வந்து நார்மலான ஒரு டெம்பரேச்சர்ல கொண்டு வந்து பாடி க்ரோத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு உள்ள ப்ராடக்ட் இருக்கும். புரோட்டீன் பவுடர். புரோட்டீன் பவுடர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா அந்த ஜிம்ல எல்லாம் போடுவாங்க, புரோட்டீன் போடுவாங்க, ஸ்ட்ராய்ட் வெர்ஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து எந்த விதமான கெமிக்கலோ ஸ்ட்ராய்டோ எதுவுமே இல்லாம பயிர் வகைகள் இருந்து எடுக்கக்கூடிய அருமையான ஒரு புரோட்டீன் கண்டென்ட். இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம். உடம்பு வீக்கா இருக்கு, நம்ம பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப வீக்கா இருக்கு, நம்மளுக்கே ரொம்ப டயர்டா இருக்கு, வீக்கா இருக்கு, நம்ம க்ரோத் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மிகச்சிறப்பான ஒரு ப்ராடக்ட். ஆயிஸ் வாஷ். இந்த ஆயிஸ் வாஷ் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா இந்த வீசிங் இருக்கும், சளி நிறைய அடிக்கடி குடிச்சிட்டு என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சளி போகாது, கொஞ்சம் தூசி விட்டாலும் வீசிங் வந்துடும். அப்படிப்பட்ட பேஷண்ட், அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆயிஸ் வாஷ் வந்து மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இந்த ஓப்பனா சொல்லணும்னா ஒரு 5 பாட்டில் வரைக்கும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த கெமிக்கல் பப் அடிக்கிறாங்கல்ல அதை கீழே தூக்கி போட்டுடலாம். நானே வந்து நிறைய பேருக்கு இந்த வீசிங் உள்ளவங்களுக்கு இந்த ஆயிஸ் வாஷ் கொடுத்து மிகச்சிறப்பான ரிசல்ட்டை பெற்றிருக்கேன். ஜிஹெச்ல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்த ஒரு லேடிய நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுத்து இப்ப அவங்க வீட்டு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்க எல்லாம் அழகா சமைச்சு கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜிஹெச்ல பார்க்க முடியாது, வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செயல்பட்டு அவங்களுக்கு, எனக்கு அங்க அந்த வச்சு எனக்கு மிகப்பெரிய நல்ல பேர் கிடைச்சு, நல்லா பாக்குறாங்க, நல்ல ஒரு இது இருக்கு, அந்த ப்ராடக்ட்ல வந்து நல்ல ஒரு பலன் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஆயிஸ் வாஷ். தைராய்டு. இந்த தைராய்டு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு, ரெண்டுல எதுனாலுமே அதை சமப்படுத்தி செயல்பட வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மருந்து தான் இந்த தைராய்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒல்லியாவே இருப்பாங்க, சில பேர் ரொம்ப குண்டா இருப்பாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு, தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது மிகச்சிறப்பான ஒரு மருந்து. ஆன்டி அலர்ஜி. இந்த ஆன்டி அலர்ஜி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிக்குது, கருவாடு சாப்பிட்டா அரிக்குது, மேலெல்லாம் தலையெல்லாம் கொப்பளமா வருது, இந்த மாதிரி உள்ள பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ஆன்டி அலர்ஜி நான் 7 வயசு பையனை கொடுத்து சரி பண்ணிருக்கீங்க. சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மிகப்பெரிய அதை சொல்லிட்டாலும் அப்படியே மாவு மாதிரி உத்துரும் தோல்ல இருந்து. அவ்வளவு தூரம் ஹெவியா இருந்த இதை வந்து நம்மளுடைய ஆன்டி அலர்ஜி கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு இன்னைக்கு அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கான். பழைய நார்மலா உள்ள தோல் வந்து அவனுக்கு வந்துருச்சு. அந்த சொரியாசிஸ் கூடிய எந்த சிம்டம்ஸுமே இல்லை, அதுக்கு அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி மிக சிறப்பான ஒரு ஆன்டி அலர்ஜி. சைக்கிளாவா, இதுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் இருக்கலாம். ஏன்னா குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து நம்ம மிகப்பெரிய பிரச்சனை. பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாததுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து கர்ப்பப்பை பிரச்சனை. அந்த கர்ப்பப்பை பிரச்சனைகளை வந்து எந்த பிரச்சனைனாலும் சரி பண்ணி, நீர்க்கட்டி ஆகட்டும், எதுனாலும் சரி பண்ணி குழந்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான சிறப்பான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது சைக்கிளாகும். இது போக நம்மளுக்கு வந்து பேஸ்ட், ரெட் பேஸ்ட், பித்த வெடிப்பு, நிறைய பேர் பித்த வெடிப்பு இருக்கா, அவங்களுக்கு உண்டான பித்த வெடிப்பு ஆயில், ஃபேர்னஸ் கிரீம்ஸ், முகத்துக்கு போகக்கூடிய ஃபேர்னஸ் கிரீம்ஸ், ஷாம்பு. தலையில பாத்தீங்கன்னா பேன் அவ்வளவு இருக்கும், என்னதான் மருந்து போட்டாலும் பேன் போகவே போகாது, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் கொடுத்தீங்க ஷாம்பு, கம்ப்ளீட் கேர் ஷாம்பு, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, இது யூஸ் பண்ணவங்க வேற எந்த ஷாம்பு பக்கமும் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பான செயல்பாடு கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் கவாச் பிரஸ்.
இது நம்மளுடைய ஹீரோ ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. கொரோனா டைத்துல நம்மளுடைய கவாச் ப்ளஸ் வந்து உபயோகப்படுத்தினவங்க யாருமே இதுவரைக்கும் ஆக்சிஜன் வைக்கிற அளவுக்கு போனதே கிடையாது. அந்த அளவுக்கு கொரோனா பேஷண்ட்ஸ்ல மிகச்சிறப்பாக வெளியே கொண்டு வந்த ஒரு ஹீரோ ப்ராடக்ட் தான் கவாச் ப்ளஸ். சிறப்பான கைத்தறி. நியூட்ரிலைஃப். நியூட்ரிலைஃப்ன்றது நம்ம குழந்தைங்க ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க, வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். தாய்ப்பால் சுரக்காம இருந்த தாய்மார்களுக்கு நியூட்ரிலைஃப் கொடுக்கலாம். கொடுத்தோம்னா சிறப்பான நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸ்பைருலினா இது நிறைய பேர் வந்து இது வந்து இப்போ ஒரு பாசிலேருந்து எடுக்கிற ப்ராடக்ட் தானே அப்படின்னு சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்பைருலினா ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவோட ஒட்டுமொத்த சத்தையும் ஒரு கேப்சூல் அடக்கி வச்சிருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. நம்மளுடைய மூளை செயல்பாட்டை சரி பண்ணி ஞாபக சக்தியை அதிகரித்து நம்ம பசங்களுக்கு நல்ல அறிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடை கொடுக்கறது தான் நம்ம ஸ்பைருலினா. ஓரலை உடம்பு இழைக்கணும், நான் கொஞ்சம் ரொம்ப குண்டாவே இருக்கேன், உடம்பு ஸ்லிம் ஆகணும், வெயிட் குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு என்னென்னமோ நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். நார்மலாக நம்மளுடைய டயட்டை எடுத்துக்கிட்டு மோரல் லைஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே வித்தின் 2 monthsல மிகப்பெரிய மாற்றத்தை உணரலாம். பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, என்ன கொஞ்சம் மெலிஞ்சிருக்கியே, என்ன இது பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடை கொடுத்துட்டு இருக்கு மோரல் லைஃப். இதுபோல் நம்மளுடைய ஆனந்த் இது இன்ஹேலர் வகை. இந்த இன்ஹேலர் நாங்கள் பார்த்தீங்கன்னா தலைவலி, மூக்கடைப்பு அந்த மாதிரி உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பாடி பட்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி சம்பந்தப்பட்ட உடம்பு சம்பந்தப்பட்டதுக்கு யூஸ் பண்ணலாம். சோப்ஸ் நம்மளாம் நார்மலாக சோப்பு யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே 100% பியூர் ஹெர்பல் உண்டான சோப்பு. தோல் பிரச்சனைகளுக்கு சரியானது பண்ணும். மகாபரிந்தராஜ் இந்த இது வந்து உங்களோட முடி வளர்ச்சிக்கு உண்டான மிகச்சிறப்பான ஒரு ஆயில். ஹெர்பல் பேஸ்ட் பெரும்பாலானவங்க நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பேஸ்ட் வச்சு தான் கஸ்டமரே நிறைய இன்புட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக பல்லு வலின்னு வருவாங்க. கொடுத்தலாம் 2 நாள் 3 நாள் தான் பல்லு வலி சரியாக போச்சுட்டுருவாங்க. அடுத்து எனக்கு என்ன ப்ராடக்ட், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு திரும்ப வர ஆரம்பிச்சுருவாங்க, ரெகுலர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதை வச்சு நிறைய கஸ்டமர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சரியான மிக சரியான ஒரு ப்ராடக்ட். 95 இது வந்து இதுவும் நம்மளுடைய ஒரு ஹீரோ ப்ராடக்ட். எல்லா விதமான பிரச்சனைக்கும் சொல்லுவாங்க, எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த தீர்வு தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஒரு 14 வகையான பெரி கண்டென்ட் கலந்த ஒரு ப்ராடக்ட். இந்த பெரிஸ் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. பேரலிசிஸ் அட்டாக் உள்ள உங்களுடைய மூளை நரம்பையும் சரி பண்ணி அவங்களை எந்திரிச்சு உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கும் உடம்புல உள்ள அனைத்து விதமான செயல்பாடையும் சரி பண்ற அளவுக்கும் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு ஹீரோ ப்ராடக்ட் இது டயபாலைஃப். இந்த டயபாலைஃப் வந்து நம்மளுடைய பேட்டன்ட் ப்ராடக்ட். இதுக்கு சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் எங்கேயுமே இல்லை. சுகருக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுகர் மாத்திரை சாப்பிட்றோம், அது சாப்பிட்றோம்னு சொல்றாங்க. ஆனால் சரியாயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான் லைஃப் பூரா. ஆனால் நம்மளுடைய டயபாலைஃப் ஒரு 6 மாசம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ஹெச்பிஐல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம், ஹெச்பிஐ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா சிறப்பான ஒரு செயல்பாடு, சிறப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுத்து சுகர்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு மெடிசன். நெக்ஸ்ட் இது நம்மளுடைய பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ். இது நம்மளுடைய நியூ ஸ்டார்ல வெளியாகக்கூடியது. சோப்பு அந்த ஐட்டம்ஸ் இருக்கும். இதுதான் நான் சொன்னது ஹோம் ப்ராடக்ட். வாஷிங் மிஷினுக்குள்ளது, கிளீனிங்குள்ள பர்பஸ்க்குள்ள ப்ராடக்ட் எல்லாமே நம்மகிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இது நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுத்து உண்டான ரிசல்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா இருக்காங்க, உடம்புல உள்ள தழும்புகள் உள்ளது, புண்கள் ஏற்பட்டதுல உள்ள ரிசல்ட். நெக்ஸ்ட் விவசாயம். நம்மளுடைய முன்களுக்கான விவசாயம். ஆரம்பத்துல நான் கூட நினைச்சேன் இது எந்த அளவுக்கு எல்லாமே கெமிக்கல் போட்டு பண்றாங்க, எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு சொல்லி என்னோட ரிலேஷன் ஒருத்தருக்கு இதை சஜஸ்ட் பண்ணி நேரடியாக நாங்களே போய் கோஷா அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்து அது பண்ணோம். 1 மாசத்துல கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு. இப்போ 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, மிகப்பெரிய மாற்றம்.
ஒரு மரத்துல வந்து ஒரு 10 காய் கூட இல்லாத ஒரு நிலையில இப்ப 50 காய் வந்துட்டு இருக்கு. அவ்வளவு பூண்டு குளிர்ந்து அவ்வளவு சொல்லுங்க 150 தலைமுறை இது வந்து மிக சிறப்பா போய் பார்த்துட்டு வந்த போன வாரம். அவ்வளவு ஒரு மாற்றம். நம்மளுடைய போஸ்டா சூப்பர் ப்ராடக்ட். இந்த பூச்சி கொல்லி கிடையாது, நம்மளுடைய இது பூச்சி வெரைட்டி. கெமிக்கல் போட்டு பூச்சிகளை கொல்றாங்க. இது அந்த மாதிரி இல்லாம பூச்சிகளோட நரம்பு மண்டலத்தை பாதிச்சு அதை வந்து சரி பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் க்ரோ மேஜிக் அட்வான்ஸ். இது நம்மளுடைய காய்கறிகள் மற்றும் ப்ராடக்டோட தரத்தை உயர்த்தி அளவையும் கூட்டி பார்க்கறது பார்த்து நார்மலாக உள்ளதை காட்டில மிகப்பெரிய அளவு வளர்ச்சியை கொடுத்து அதுக்குண்டான கலர் அதுக்குண்டான சத்துக்களை அதிகப்படுத்தி நல்ல சிறப்பான ஒரு விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்தியா எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் எம்ஐ இது அதே மாதிரி ப்ராடக்ட் தான். பெரிய பெரிய பூச்சிகள் வண்டு அதுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கும். இந்த இலைப்பூச்சி இலைச்சுருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை மாதிரி அப்படியே காஞ்சி சுள்ளு உழுக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கும் எம்ஐ ப்ரௌட் வந்து மிக ஒரு சரியான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒயிரஸ். அந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஆரோக்கியமான பசுமை இல்லாம அந்த பசுமை இல்லாம ஆகி எல்லோ கலர் அந்த கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலை வராம நல்ல ஒரு பச்சையத்தை கொடுத்து அருமையா பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் எம்ஐ சித்ரா. இதுவும் அதே மாதிரி தான் பூச்சிகளுக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட வகை மிகப்பெரிய பூச்சிகளுக்கு உண்டான ஒரு ப்ராடக்ட் தான், சரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் இது எல்லாம் போக எம்ஐ டிஜிவேல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் நம்ம எம்ஐ லைஃப்ல வந்து கொடுக்குறாங்க. இதுல நீங்க என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கணுமா, டான்ஸா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட் பத்தின விஷயமா இருக்கட்டும், அறிவு சம்பந்தமான எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நீங்க இந்த இதுல கத்துக்கலாம். நம்மளுடைய எம்ஐ லைஃப் ஸ்டைலோட ப்ராடக்ட் எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் சிட்டிஸ்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. இப்ப நம்ம எம்ஐ லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இது எப்படி நம்ம அடாப்ட் பண்றது? இப்ப கஸ்டமரா வரலாம், இந்த ப்ராடக்ட் எனக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, நான் வாங்க விருப்பப்படுறேன் அப்படின்னா கஸ்டமரா வரலாம். நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு, என்ன மாதிரி மற்றவங்களுக்கும் அதை சரி பண்ண வைக்கணும், என்ன மாதிரி மற்றவங்களுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து நீங்க அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், அவங்களுக்கு கொடுத்து அவங்களை சரி பண்ண வைக்கலாம். இல்ல நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன், நான் மிகப்பெரிய அளவில் நான் அந்த பிசினஸா எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற போது ஹோம் ஷாப்பிங் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்லையும் வந்து நீங்க நம்ம ப்ராடக்டை எடுத்து சேல்ஸ் பண்ணி பிசினஸ் பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணும்போது 5000 ரூபாய் மினிமம். 5000 ரூபாய் மினிமம். இது வந்து அட்வான்ஸோ டெபாசிட்டோ கிடையாது. என்ன 5000 ரூபாய் நீங்க கொடுத்து ஒரு ஐடி போட்டீங்கன்னா அந்த 5000 ரூபாய்க்கு உள்ள ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி 15000 ரூபாய் 65000 ரூபாய். அந்த 65000 ரூபாய் வந்து ஹோம் ஷாப்பிங் அந்த மெத்தட்ல வரவங்க வந்து 65000 ரூபாய் ப்ராடக்ட் எடுத்து ஐடி போட்டு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், இதுல என்ன லாபம் கிடைக்கும்? மெடிசின்ஸ்லாம் கொடுக்குறாங்க, 10% கிடைக்குது, 15% கிடைக்குது. உங்க ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ல என்ன லாபம் கிடைக்குது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்டா 40% வரைக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்ல ப்ராஃபிட் நீங்க எடுக்க முடியும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களோட ப்ராடக்ட் நம்ம கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் 40%, 50% 10% தான் கம்மி. இப்போ 50% வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனின்றது நம்மளுடைய எம்ஐ லைஃப் ஸ்டைல் குளோபல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான். நெக்ஸ்ட் சார், இப்போ நீங்க ஒரு 65000 ரூபாய் கொடுத்து நான் வந்து ஹோம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? புதுசா வந்திருக்கவங்க யாரா ஒருத்தருக்கு ஒரு நேம் சொல்றேன். புதுசா வந்திருக்க ஒருத்தரோட பேர் சொல்றேன். யாரா ஒருத்தர் கேட்குங்க. புவனேஸ்வரி. புவனேஸ்வரி மட்டும் ஒரு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. புவனேஸ்வரி மேடம் வந்து ஹோம் ஷாப் எடுக்கணும்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஹோம் ஷாப்பே எடுக்கிறாங்க. அது என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு நினைக்கிறேன்னா 65000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட்டா அப்ராக்சிமேட்டா 30% போட்டிருக்காங்க. 65000 ரூபாய் ப்ராடக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்னு சொல்லி சில ப்ராடக்ட் கம்பெனி நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 6000 ரூபாய் எஸ்டி போனஸ்னு கொடுக்குறாங்க. அதில் ஒரு 5000 ரூபாய். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா
31,000 நம்மளுக்கு 65,000 நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு உள்ள ப்ராஃபிட். ஸோ நியர்லி 45% வந்து நம்மளுக்கு அதில் ப்ராஃபிட் நிற்குது. இது எப்படி ஆரம்பிக்கிறது? ஹோம் ஷாப்பிங்றீங்க, இது எப்படி ஆரம்பிக்கிறது? ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னா, போனஸ் மேடம், நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னா எத்தனை பேரை கூப்பிடுவீங்க? அப்ராக்சிமேட்டா 300. மினிமம் ஒரு 200 பேர் இருந்தால் கூட போதும். ஒரு 200 இன்விடேஷன் போட்டுருக்கீங்க இல்லையா, இது மாதிரி ஒரு இன்விடேஷன். இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஹோம் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இதுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு உங்கள் வீட்டில் மாடியிலையோ இல்லை ஒரு ஹால்லையோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அவங்களை நீங்கள் வெல்கம் பண்ணி உட்கார வச்சா மட்டும் போதும். என்ன ப்ராடக்ட் இருக்கு, என்ன செய்யணும், என்னென்ன இருக்குன்றத நம்மளுடைய எம்ஐ லைஃப் ஸ்டோரோட லீடர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய அத்தனை விதமான தகவல்களையும் தெரிவித்து அதை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஷாப்பிங் வச்ச மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 மேலே 60,000 வரைக்கும் கூட நாளைக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் அந்த டிசீஸ் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு பொழுது அவங்க அங்கேயே வந்து வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்படின்றப்ப நம்ம 65,000 போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா அங்கேயே 20,000 30,000 40,000 ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிறது கொண்டான அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் நீங்க பாக்குறது போட்டோல. நீங்க வரவங்கள உங்களுடைய இன்வைட் பண்ணவங்களை வரவேற்று அவங்களுக்கு 2 பேரை குத்துவிளக்கு ஏற்ற சொல்லி 2 பேர் குத்துவிளக்கு ஏற்ற சொல்லி அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்து மிக சிறப்பான வரவேற்பு மட்டும் கொடுத்தாலே போதுமானது. மற்ற எல்லாத்தையுமே நம்மளுடைய லீடர்ஸ் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிறது பார்க்குறீங்களா, ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சிச்சு, ப்ராடக்ட் எதுவுமே தெரியாது, நம்ம லீடர்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் பற்றி சொல்லவும் அங்கேயே நம்மளுடைய ப்ராடக்ட் சேல்ஸுக்கு ஆகுது. நெக்ஸ்ட் இது நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்காரி அவர்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுத்ததுக்கான ஒரு போட்டோ இருக்கு. நம்ம மதுரை எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேம்ப் நடத்தி அங்கே எடுக்கப்பட்ட போட்டோஸ், நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுத்த போட்டோஸ் இருக்கு. வாய்ஸ் டிபார்ட்மெண்ட் மெடிசின்ஸ் அவேர்னஸ் கேம்ப்னு சொல்லி நம்ம போட்டோ எஸ்எஸ் காலனியில் கேம்ப் பண்ண அதே போட்டோஸ் தான். நெக்ஸ்ட் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுத்துருக்கோன்றதுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உங்களுடைய ப்ராடக்ட் கொடுத்தது. இதுவும் நம்மளுடைய அபிஷியல் பர்சன்ஸ்க்கு நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுத்ததுக்கான போட்டோஸ். எடுத்துட்டோம், ஹோம் ஷாப் எடுத்துட்டோம். இதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றது, எப்படி நம்ம பிசினஸா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எப்படி வருது அப்படின்றத ரெக்கமெண்டேஷன் மூலமா நம்மளுடைய பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்ப்போம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டோம். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன பிறகு நம்மளுடைய என்ன பெனிஃபிட், அடிஷனல் பெனிஃபிட் என்ன வருதுன்னா 6 விதமான இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு, ஒரு ஹோம் ஷாப் இருக்கவங்க இருக்கு, 6 விதமான டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு ப்ராஃபிட் போக 6 விதமான ரீட்டைல் இன்கம் போக சேல்ஸ் டர்ன் ஓவர் போனஸ் வாரத்தில் கொடுப்பாங்க, ரேக் இன்கம் அப்படின்னு ஒரு மாசத்துக்குள்ள போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறவங்க, லாயல்ட்டி போனஸ் அப்படிங்கிறது, ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய ஒவ்வொரு கிரேட் கூட நம்மளுடைய இந்த ப்ராடக்டோட இன்கம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனுடைய ரீட்டைல் ப்ராடக்ட் பற்றி தான் போட்டிருக்காங்க. சேல்ஸ் டர்ன் ஓவர் போனஸ் பிவி, அதாவது சொல்லுவாங்க பிவி அலோகேஷன் போட்டிருக்காங்க இல்லையா, 75% பிவி 35% உங்களுக்கு ஆக்சுவலாக அது நான் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இருக்காங்க, ஹோம் ஷாப் எடுத்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஒருத்தர் ரைட் சைட்ல ஒருத்தர் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து சேர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய சேல்ஸ்லயும் உங்களுக்கு உண்டான ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புவனேஸ்வர் மேடம் வந்து ஹோம் ஷாப் எடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
புவனேஸ்வர் மேடத்தோட ரிலேஷன் ஒரு பேர் பாக்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க